ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அத்தினா ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம அக்டோபர் மந்தோட சில முக்கியமான டேஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அக்டோபர் 1 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த ஓல்டர் பர்சன்ஸ், சர்வதேச முதியோர் தினம். ஓல்டர் பர்சன்ஸ்க்கு நம்ம வந்து மரியாதையும் அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் தரணுங்கிற நோக்கத்தோடு இந்த தினமானது கொண்டாடப்படுது. அடுத்து அக்டோபர் 1 அன்றைக்கி இன்னொரு முக்கியமான தினமும் இருக்குது, சர்வதேச காப்பி தினம். அடுத்து அக்டோபர் 2 மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்தநாள். மகாத்மா காந்தி அக்டோபர் 2 1869ஆம் ஆண்டு போர்பந்தரில் வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அஹிம்சை வழியில் தான் அவங்க நினச்ச எண்ணங்கள் எல்லாத்தையும் வந்து சாதிச்சிருப்பாங்க. ஸோ ஐநா சபை 2007 அவருடைய பிறந்தநாளை சர்வதேச அஹிம்சை நாளாக வந்து கொண்டாடிட்டுருக்காங்க. அடுத்து அக்டோபர் 2 அன்றைக்கி இன்னொருத்தவங்களுடைய பிறந்தநாளுமே வந்து இருக்குது, லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்தநாள். லால் பகதூர் சாஸ்திரி 1904ஆம் ஆண்டு அக்டோபர் 2 அன்றைக்கி பிறந்திருப்பாங்க. அடுத்து அக்டோபர் 5 வேர்ல்டு டீச்சர்ஸ் டே, உலக ஆசிரியர் தினம். நமக்கு தெரியும் செப்டம்பர் 5ங்கிறது நேஷ்னல் டீச்சர்ஸ் டே. இதே அதுக்கு அடுத்த மாதம் அக்டோபர் 5ங்கிறது வேர்ல்டு டீச்சர்ஸ் டே. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது அக்டோபர் 7 வேர்ல்டு காட்டன் டே, உலக பருத்தி தினம். அக்டோபர் 7 அன்றைக்கி இன்னொரு டேமே வந்து இருக்குது, வேர்ல்டு ஹேபிடட் டே, உலக வாழ்விட தினம். இது ஒவ்வொரு அக்டோபர் மாதமும் முதல் திங்கட்கிழமையை வந்து கொண்டாடப்படும். அடுத்து அக்டோபர் 8 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே, இந்திய விமானப்படை தினம். இந்திய விமானப்படை 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 8 அன்றைக்கி தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் அக்டோபர் 8 நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டேவாக வந்து கொண்டாடுறோம். அடுத்து அக்டோபர் 9 வேர்ல்டு போஸ்டல் டே, உலக அஞ்சல் தினம். 1874ஆம் ஆண்டு யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஏற்பட்டது நினைவாக இந்த தினமானது வந்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. அடுத்த அக்டோபர் 10 தேசிய அஞ்சல் தினம். தல்ஹோசி பிரபுவால் 1854ஆம் ஆண்டு இந்தியாவில் அஞ்சல் துறைங்கிறது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அது நினைவு கூறும் வகையில் இந்த தினமானது அக்டோபர் 10 அன்னைக்கு கொண்டாடப்படுது. அடுத்து அக்டோபர் 10 அன்னைக்கு இன்னும் 2 முக்கியமான டேஸ் இருக்குது. அதில் ஒன்று வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே, உலக மனநல தினம். அடுத்து வேர்ல்டு சைட் டே, உலக பார்வை தினம். இது அக்டோபர் மந்தோடைய 2nd வியாழக்கிழமை வந்து கொண்டாடப்படுது. அடுத்து 11 அக்டோபர் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த கேர்ள் சைல்டு, சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். அடுத்து அக்டோபர் 13 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம். இந்த தினமானது 1989 கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. அடுத்து 13 அக்டோபர் பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் டே, மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். அடுத்து பார்த்தீங்கன்னா 14 அக்டோபர் வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே, உலக தரநிலைகள் தினம். 15 அக்டோபர் வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே. இது நம்முடைய ஃபார்மர் பிரசிடெண்ட் மற்றும் சயின்டிஸ்ட் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளான 15 அக்டோபரை வந்து சிறப்பு கூறும் வகையில் இந்த தினமானது வந்து கொண்டாடப்படுது. அப்துல் கலாம் ஐயா 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15 அன்னைக்கு பிறந்திருப்பாங்க. அடுத்து 16 அக்டோபர் வேர்ல்டு ஃபுட் டே, உலக உணவு தினம். இது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து 1945 வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அது நினைவு கூறும் வகையில் இந்த தினமானது வந்து கொண்டாடப்படுது. அடுத்து 17 அக்டோபர் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த எரடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம். இந்த தினமானது 1992ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வந்துகிட்ருக்கு. அடுத்ததான் அக்டோபர் 20 வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே, உலக புள்ளியியல் தினம். இது 2010 கொண்டாடப்பட்டு வந்துகிட்ருக்கு. அடுத்து யுனைடெட் நேஷன்ஸ் டே, ஐக்கிய நாடுகள் தினம். இது ஐநா சபை வந்து 1945 24 அக்டோபர் அன்னைக்கு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதை நினைவு கூறும் வகையில் இந்த தினமானது வந்து கொண்டாடப்படுது. அடுத்து 31 அக்டோபர் ராஷ்ட்ரிய ஏக்தா திவஸ் அல்லது நேஷ்னல் யூனிட்டி டே, தேசிய ஒற்றுமை தினம். இந்த தினம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்தநாளை வந்து முன்னிட்டு இந்த தினமானது வந்து கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. ஓகே காய்ஸ், இந்த டேஸ்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.